மத்திய பிரதேசத்தில் பட்டப்பகலில் பெண் ஒருவர் சாலையின் நடைபாதையில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் கொடூரத்தின் உச்சமாக இந்த சம்பவத்தை தடுக்காமல் பொதுமக்கள் வீடியோ எடுத்துள்ளனர். இதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தின் உஜ்ஜைன் நகரம் ஆன்மீகத்திற்கு பெயர் போனது. இந்நிலையில் உஜ்ஜைன் நகர காவல் நிலையத்திற்கு செப்டம்பர் 4ஆம் தேதி பெண் ஒருவர் புகார் அளிக்க வந்துள்ளார். அந்த புகாரில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய லோகேஷ் என்பவர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு 2 மணி நேரத்தில் லோகேஷை கைது செய்தனர். லோகேஷிடம் மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட பெண்ணை மது அருந்த செய்ததாகவும் பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். பட்டப்பகலில் பிளாட்ஃபார்மில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தடுக்காமல் பலரும் வீடியோ எடுத்ததுதான் கொடுமையின் உச்சம். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதற்கு பலரும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து மத்திய பிரதேசத்தின் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜீத்து பட்வாரி கூறுகையில், கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவத்திற்கு எதிராக பாஜகவினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே வேளையில்தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் நாள் ஒன்றுக்கு 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமை அல்லது ஏதேனும் ஒரு வகையான பாலியல் ரீதியான துன்புறுத்தலை எதிர்கொள்கின்றனர். முதல்வரின் சொந்த தொகுதியில் பட்டப்பகலில் நடைபாதையில் வைத்து பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. முதல்வர் மோகன் யாதவ், மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் ஏன் அமைதியாக இருக்கின்றனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் வி.டி. சர்மா கூறுகையில், இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை காங்கிரஸ் அரசியலாக்குகிறது. மத்திய பிரதேச அரசை முற்றுகையிடுவதற்கு காங்கிரசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கான சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் அரசு பாஜக தான். குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுக்கப்படுவதை மாநில அரசு உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கொல்கத்தாவில் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில், அதன் சுவடு காய்வதற்குள் மத்திய பிரதேசத்தில் இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.